இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி முதல் அதிகாரம் 18 - 24. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அன்பானவர்களே, நம்மை மீட்பதற்காக பாவிகளையே தேடி வந்தேன் என்று சொல்லுகிற நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து பிறந்தது ஒரு கன்னியிடம். மரியா திருமணம் செய்யாமல் நிச்சயத்திற்கு தன்னை ஆளாக்கி கொண்டிருந்த ஒரு வேளையில் கடவுள் தூய ஆவியாரால் அவர் கருவுற்றார். அன்னை மரியா தூய ஆவியாரால் கருவுறுவதற்கு தகுதியாக ஆதியிலேயே கடவுள் திட்டமிட்டு அமலோற்பவியாக அவரை உலகிற்கு அனுப்பியிருந்தார். ஆகையினால் தூய ஆவி அவரோடு இருக்க முடிந்தது. தூய ஆவியாரால் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்த அந்த அன்னை மரியா அந்த கருவிற்கு தாய் தானே. அந்த கரு என்னவாக இருந்தது? உன்னதரின் மகன் எனப்பட்டது. கடவுள் நம்மோடு என்று அறிவிக்கப்பட்டது. அந்த கடவுளுடைய தாய் தானே. கடவுளுடைய தாயாக மரியாவை கடவுள் உயர்த்தி இருக்கிறார். கடவுளுடைய திட்டம் அதன்படி நடந்திருக்கிறது என்றால் அதை ஆராதிக்கத்தான் நாம் படைப்புகளாக இருக்கிறோம். ஆராதிக்கின்றவர்களாகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அன்னை மரியாவை அல்ல, அவருடைய கருவை. அவருடைய கரு உன்னதரின் கரு. தூய ஆவியினால் கருவுற்றிருந்தார். நம்முடைய வாழ்க்கையில இது என்ன பாடம் கற்பிக்கிறது? நமக்கென்று ஒரு மகன் பிறப்பார். நமக்கென்று ஒரு மகன் பிறப்பார். அவர் ஒரு கன்னியிடமிருந்து பிறப்பார் என்று சொன்ன எசாயா இறைவாக்கு இந்த இயேசுவில், இந்த அன்னை மரியாவில் நிறைவேறி இருந்தது. அன்பானவர்களே, அப்படி என்றால் நமக்கென்று, நம்முடைய மீட்பிற்கென்று இந்த இயேசு சொல்லி இருக்கிற எல்லா வாக்குகளும் நிறைவேறும். ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழிந்து போகாது. கடவுளே மனிதராக பிறந்திருக்கிறார் என்றால் அந்த கடவுள் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறித்தானே ஆகும். அந்த நிறைவேற்றத்திற்கு, அந்த மீட்பின் நிறைவேற்றுதலுக்கு நாம் இடம் கொடுக்கிறோமா? நம்மையும் தூய ஆவியை உள்ளத்திலே, தூய ஆவியினால் நாம் கருவுற்று உள்ளத்திலே இயேசுவை தாங்கும்படி, இயேசு என்ற கருவை நம் உள்ளத்திலே தாங்கும்படி நம்முடைய வார்த்தைகளும் செயல்களும் எண்ணங்களும் அமைந்துள்ளதா? அன்னை மரியா திரு வயிற்றில் சுமந்தார். நாம் உள்ளத்தில் சுமந்தால்தான் மீட்படைய முடியும். அன்பு ஆண்டவரே, எங்கள் கடவுளே, எங்கள் உள்ளத்தில் நீர் எப்பொழுதும் வதிய வேண்டும். எங்கள் உள்ளத்திலே நாங்கள் மீட்பிற்கான பாதைகளை அமைத்துக் கொள்வதில் என்றும் கருத்தாய் வாழ வேண்டும். எங்களுடைய எண்ணங்களில் இயேசுவை சுமந்தவர்களாய், எங்கள் உள்ளத்தில் என்றும் உமக்கு மீட்பின் பாதைகளை ஏற்றுக்கொண்டு நடக்கின்றவர்களாய் நாங்கள் வாழ வேண்டும். இயேசுவின் வழியாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதனால் நாங்களும் தூய ஆவியினால் தூய்மைப்படுத்தப்படுகிறோம். விண்ணிற்குள் செல்லுவதற்கு தகுதி அடைய அந்த வழியை பின்பற்றி கொள்ள, பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு அருள்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.